சோ இந்த வண்டியில இந்த அமோனியம் நைட்ரேட்டை அதிகமா ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணிட்டு நான் பார்த்த விஷுவல்ஸ் வச்சு என்னோட அனாலிசிஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வெறும் ஒரு குண்டை வெடிக்கிறாங்கன்னா கரும்புகை வரும். நம்ம திரைப்படங்களை காமிக்கிற மாதிரி தீப்பற்றிலாம் எரியாது. சோ அது கூட ஒரு இன்ஃபிளேமபிள் மெட்டீரியல கூட வைக்கும் போதுதான் அது வந்து இன்ஃபிளேம் ஆகி அடுத்த அந்த தீ பரவி அந்த தீ மூலியமா பாக்குறோம். சோ 4-5 வாகனங்கள் நீங்களே பார்த்திருப்பீங்க அந்த இடத்துல தீக்கரையா இருக்கு. சோ இது ஒரு பிளான் பண்ணி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது 2900 கிலோ கிட்டத்தட்ட 3 டன் அப்படின்றது ஒரே நேரத்துல பல இடங்கள்ல ஒரு தொடர் குண்டு வெடிப்பை நடத்தணும் அப்படின்ற எய்மோட தான் அவங்க பண்ணிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி காவல்துறையினர் மற்றும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி சம்பந்தப்பட்ட முக்கியமான நபர்களை கையில் எடுக்கும் போது இந்த சர்க்கியூட்ல இருந்த இந்த கும்பல்ல இருந்த பிடிபடாத ஒரு ஆள் அவர் தான் இந்த போய் குண்டுவெடிப்பை நடத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ ஒரு I-20 கார் எடுத்து அதுல மேக்சிமம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஃபில் பண்ணி இது கூட இன்ஃபிளேமபிள் மெட்டீரியல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னோட ராணுவத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களே அதான் சொல்றாங்க. ரெண்டாவது அந்த வெஹிக்கிளோட டேமேஜ் பாத்தீங்கன்னா அதோடைய ஃப்ரேம் சேசி எல்லாம் வந்து மிகப்பெரிய லெவல்ல அது ஒரு பிளாஸ்ட் இருக்கு. ஸோ இது ஒரு சீரியஸான ஒரு ஹை இன்டென்சிட்டி பிளாஸ்ட். இதுக்கு பின்னாடி இந்த ஐடி செய்யறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. பயிற்சிகள் தேவை. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கையில வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ கோயம்புத்தூருக்கு பிறகு மேங்களூருக்கு பிறகு பெங்களூர், இந்த 3 இன்சிடென்ட்டுமே பாத்தீங்கன்னா லோ இன்டென்சிட்டி. இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது. ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு ஹை இன்டென்சிட்டி பிளாஸ்ட். சோ நிச்சயமா இதற்கு பின்னாடி ஒரு இயக்கம் இருக்கிறதுக்கோ இல்ல எல்லை தாண்டி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.